Hello students, welcome back to my channel. Okay, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா SSCGL ஓட previous year question எந்த shift ஓடது அப்படின்னா 11th September 2024 shift 1. Okay, already நம்ம வந்து 9th September 10th September இதோட மூணு ஷிஃப்ட்டுமே வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். 6 வீடியோஸுமே வந்து நம்ம சேனல் அவைலபிளாக இருக்கும். தனக்குன்னு தனி பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தனியாக ஷார்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு போயிட்டுருக்கோம். வெரைட்டி சம்ஸ் எல்லாமே அதில் நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரிக்னாமெட்ரி அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். Okay, the first question, in a rhombus ABCD. Okay, ஒரு rhombus இருக்கு ABCD அதோட வேல்யூ. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓங்கிற ஒரு இன்டீரியர் பாயிண்ட் இருக்குது, OAOC. ஓகேவா, இதில் OAவும் OCயும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த டிகிரி ஆஃப் த மெஷர் ஆஃப் DOB? ஓகே, DOB அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வந்திருக்கும். ஓகேவா, இந்த டயகனல் டிஃபர் ஆகலாம், பட் இது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். அப்போ ஆங்கிள் DOBயோட வேல்யூ வந்து 180 டிகிரியாக தான் இருந்திருக்க முடியும், ஏன்னா இது டயகனல். இப்போ 180 டிகிரியோட இங்கே என்ன சொல்கிறாங்க, 5/9 ஆஃப் 180 டிகிரி அப்படின்னா 20. ஆன்சர் வந்து 100 டிகிரி. ஓகே. Okay, next question. The age of 30 students appeared. The average score is of 12 students is 62. Okay. The average of remaining students is 62. What is the total average? Okay, இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா weighted average அப்படின்னு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அந்த ஃபார்முலா படி 62 plus 18 into 62 by 12 plus 18. ஃபார்முலா என்ன இருக்கும் அப்படின்னா n1 into a1 n2 a2 by n1 plus n2. இது வந்து ரெண்டு ஆவரேஜ், இது அந்த நம்பர் ஆஃப் வேல்யூஸ். அதே இது இங்கே எழுதணும்னா இங்கே 62 காமனாக இருக்கா, 62 காமன் எடுத்துக்கோங்க. இப்போ ரிமைனிங் உள்ள என்ன வேல்யூ இருக்குன்னா 12 plus 18. கீழே ஆல்ரெடி இருக்குது 12 plus 18. இப்போ இங்கே 30 இங்கே 30 கேன்சல் ஆகிடும். இப்போ டோட்டல் ஆவரேஜ் அப்படிங்கிறது என்ன வரும்னா 62 தான் வரும். அடுத்த கொஸ்டின், a dishonest merchant sells his grocery using a weight of 12% less. இப்போ 1000 கிராம்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் என்ன பண்ணுறாரு, 12% அப்படின்னா ஒரு 120 கிராம் 880 கிராம் வந்து அவர் வந்து சேல் பண்ணுறாரு, ஃபேக்காக வந்து சேல் பண்ணுறாரு. தென் அப்போ இதில் அவருக்கு ஒரு 120 ப்ராஃபிட். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1000 ருபீஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா, 1000 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாரு, அதனால அவருக்கு ஒரு 120 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்குது. இது என்ன அப்படின்னா 10% எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் இந்த மாதிரி சேல் பண்ணும்போது. அப்போது 1000 ருபீஸாக இருந்தால் ப்ராஃபிட் வந்து 1100 இருந்திருக்கும். ஓகேவா, அப்போ இதில் எவ்வளோ ப்ராஃபிட், இதில் ஒரு 100 ருபீஸ் ப்ராஃபிட். வெயிட்னால ஒரு 120, இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது 100%, சரி 1000லேருந்து 1100, அப்போ அதில் ஒரு 100 இருந்திருக்குமா. இப்போ டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னா 220 ப்ராஃபிட். ப்ராஃபிட் வந்து 220, ஆனால் நம்ம சேல் பண்ணுற குவான்டிட்டி எவ்வளோ, 880 கிராம். இதுதான் நம்ம சேல் பண்ணுறோம். அப்போ இதில் எவ்வளோ பர்சன்டேஜ், 1 times 4 times, இப்போ 25% தான் அவருக்கு மொத்தமாக கிடைச்ச சேலோட ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே, இப்போது நம்ம இந்த வெயிட்டை பார்க்காம இருந்தோம் அப்படின்னா நமக்கு 100 ருபீஸ் ப்ராஃபிட் அவ்வளோதான். ஆனால் வெயிட்டையும் இன்க்ளூட் பண்ணும்போது அதில் ஒரு 120 ப்ராஃபிட் ஆகும். அப்போ மொத்தமாக சேர்க்கும்போது 220 ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின், பெரிமீட்டர் ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா என்னது, எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்குமா, 3 sides. இப்போ 3a = 36 யூனிட்ஸ். இப்போ ஒரு சைடு வந்து 12 யூனிட்ஸ் வந்திருக்கும். ஏரியா வந்து என்னது, ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் √3/4 a ஸ்கொயர். அப்போ √3/4 a ஸ்கொயர்னா 12 into 12. இப்போது 4th டேபிளில் கேன்சல் பண்ண 3, இப்போ ரிமைனிங் 36 √3 யூனிட்ஸாக இருந்திருக்கும், ஸ்கொயர் யூனிட்ஸ். ஆன்சர் வந்து 36 √3. அடுத்தது secant 35 cosecant 55 cos 25 sin 65. ஓகே, இது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளா,
35 plus 55 என்ன வரும் 90 டிகிரி வருமா சீக்கனும் கொசீக்கனும் காம்ப்ளிமெண்டரி அப்போ இது கேன்சல் ஆயிரும் அடுத்து காசும் சைனும் காம்ப்ளிமெண்டரி ப்ளஸ் பண்ணா 90 டிகிரி வருது ஓகே அப்போ 1 minus 1 0 அவ்வளவுதான் அடுத்தது x plus 1 by x ஓட வேல்யூ 2 root 10 ஓகே இப்போ என்ன கேக்குறாங்கன்னா x cube minus 1 by x cube கேக்குறாங்க ஓகே அப்போ x cube minus 1 by x cube இதோட ஃபார்முலா என்னன்னா x minus 1 by x into x square plus 1 by x square plus x into 1 by x னு வரும் நம்ம கேன்சல் பண்ணனால 1 தான் வரும் இந்த மாதிரி வரும் x into 1 by x னால x கேன்சல் பண்ணிட்டு 1 ன்னு போட்டுக்கலாம் ஓகே இப்போ இங்க நமக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமோ அதை மட்டும் போட்டுக்கலாம் இப்போ இதை வச்சு x square plus 1 by x square கண்டுபிடிக்கலாம் எப்படி வரும்னா a square minus 2 னு வரும் இப்போ இங்க a square minus 2 போட்டா என்ன வரும் 2 வந்து 4 10 அப்போ 40 minus 2 38 அப்போ இதோட வேல்யூ 38 னு போடலாம் ஒரு plus 1 இப்போ என்ன மீனிங்னா 39 அப்ப இங்க ஏதோ ஒரு வேல்யூ மல்டிப்ளை பண்ணி தான் ஆன்சர் வந்திருக்கணும் அப்ப கண்டிப்பா ஆன்சர் இதோட மல்டிபிளா இருக்கணும் 39 ஓட மல்டிபிளா தான் இருக்கணும் ஓகே இப்போ இந்த ஆப்ஷன்ல எது 39 ஓட மல்டிபிளா இருக்குன்னு பாருங்க 39 into ஒரு 5 போட்டனா எவ்வளவு வருது 45 பேலன்ஸ் 4 15 195 ஓகே நியரஸ்ட் டு 195 அடுத்தப்போ 39 into 6 போட்டோம்னா 4 5 234 ஓகே இப்போ ஆன்சர் 234 அதான் வந்திருக்கும் ஓகே 39 ஓட மல்டிபிள் அடுத்தது a sin cube x plus b cos cube x equal to sin x cos x அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க இன்னொரு கண்டிஷன் வந்து a sin x equal to b cos x னு கொடுத்திருக்காங்க ஓகேவா இப்போ இந்த கண்டிஷன் படி நமக்கு என்ன எழுதலாம் அப்படின்னா sin by cos கொண்டு வரலாம் ஓகே sin x by cos x ஓட வேல்யூ வந்து இந்த பக்கம் b by a அப்படின ஒரு ஃபார்மட் கிடைக்குது ஓகே அப்போ sin x ஓட வேல்யூ b னும் cos x ஓட வேல்யூ a னு வச்சுக்கலாமா அப்போ இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் a sin cube x க்கு பதிலா என்ன பண்ணலாம் b வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா அப்போ b cube அடுத்து b cos க்கு பதிலா a அப்போ a cube இந்த பக்கம் அதேதான் sin cos க்கு என்ன பண்ணிருக்கோம் b a னு யூஸ் பண்ணிருக்கோம் அப்போ இங்க ab னு சரி b a னு சரி இப்போ இது ரெண்டுலயும் என்ன காமனா இருக்குன்னு பாருங்க AB காமனா இருக்கு இதுல AB எடுத்தோம்னா மிச்சம் B ல ஒரு வேல்யூ எடுத்துறோம் அப்ப மிச்சம் ஒரு ரெண்டு வேல்யூ இருக்கும் இங்க அதே மாதிரி A லயும் ரெண்டு வேல்யூ இருக்கும் அப்போ AB கேன்சல் ஆயிடும் அப்போ a square plus b square ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா 1 கிடைச்சிருக்கு அதான் क्वेश्चनல கேக்குறாங்க a square plus b square ஓட வேல்யூ என்ன கேக்குறாங்க அப்ப ஆன்சர் வந்து 1 அடுத்தது the smallest number to be added to 999 okay 999 கூட எந்த smallest number ஆட் பண்ணா அது 99 ஆல டிவைட் ஆகும்னு கேக்குறாங்க ஓகே அப்போ இது பெருசா நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டியது அப்படியே ஆட் பண்ணி எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் 0 வச்சு செக் பண்ணோம் அப்படினா 999 வரும் 99 ல டிவைட் ஆகாது அடுத்து 99 அதுல 9 ஆட் பண்ணோம் அப்படினா 1008 இது வந்து 99 னா எப்படி பிரிச்சுக்கலாம் 9 into 11 னு பிரிச்சுக்கலாம் ஓகே 9 ஆல டிவிசிபிள் ஆகும் 11 ஆல டிவிசிபிள் ஆகாது ஓகே அதனால இது பாசிபிள் இல்ல அடுத்து சின்ன நம்பர் வந்து 90 இப்போ 81089 இது 9 ஆல டிவிசிபிள் ஆகும் 11 ஆல 99 ரிமைனிங் 9 அப்போ இது 11 ஆலயும் டிவிசிபிள் ஆகுது அப்போ ரெண்டுமே டிவிசிபிள் ஆகுதுன்னா 99 ஆலயும் டிவிசிபிள் ஆகும் அப்போ இதுதான் ஆன்சரா இருக்கும் இங்க கேக்குறது ஸ்மாலஸ்ட் நம்பர் அதனால நான் 99 செக் பண்ணவே தேவையில்லை ஓகே அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க the interest accrued on a sum rupees 16000 lent at a simple interest of 14% for the time in those many years ஓகே அப்போ 16000 வந்து 14% க்கு வந்து இன்வெஸ்ட் பண்றோம் எவ்வளவு இயர்ஸ் அப்படினு தெரியாது ஓகே அப்ப இதுக்கு வந்து நமக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் கிடைக்குது ஓகேவா இதுக்கு அப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா which gives a simple interest of 3/5 of a certain sum at 10%. இதே மாதிரி இன்னொரு சம்முக்கு வந்து 5/5 கிடைக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க இன்ட்ரஸ்ட் ஓகே அப்போ இன்னொரு சம் எவ்வளவுன்னு தெரியாது அது வந்து பிரின்சிபல் p அப்படினு வச்சுக்கலாம் அதுக்கு வந்து 10% இதே n நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் in those many years அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப அதே n நம்பர் ஆஃப் இயர்ஸ் வச்சு இன்னொரு பிரின்சிபல் கால்குலேட் பண்ணும்போது அதோட இன்ட்ரஸ்ட் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஆஃப் 3/5 ஆஃப் தி பிரின்சிபல் அப்போ இதோட பிரின்சிபல்ல 3/5 கிடைக்குது ஓகேவா
ஓகே ஃபர்ஸ்ட் 16,000 வச்சு போடுற ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் இதே நம்பர் ஆஃப் இயர்ஸ் வச்சு இன்னொரு வேல்யூக்கு போட்டால் அதுக்கு 3/5 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை சால்வ் பண்ண ஒரு பிரின்சிபல் கேன்சல் ஆகிடும். இது 20. இப்போ என்னோட வேல்யூ 6 அப்படின்னு கிடைக்கும். ஓகே இப்போ இதுலேருந்து நம்ம இங்கே வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? 16,000 இன்ட்டு 14, என்னோட வேல்யூ 6/100. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். 16 இன்ட்டு 6 96. 96 into 14 அப்படின்னா கண்டிப்பா ஆன்சர் 4ல தான் முடிஞ்சிருக்கணும். 23869 1344 இங்க 160 0. இப்போ ஆன்சர் வந்து 13,440 தான் இந்த வேல்யூ வந்திருக்கும். இங்க அடுத்த क्वेश्चन பாருங்க. ABCD அந்த 4 வேல்யூவோட ப்ரொடக்ஷன் ஆஃப் காஃபி கொடுத்துருக்காங்க 4 வருஷத்துக்கு 2010லேருந்து 13 வரைக்கும். என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் த கம்பைன் ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ஆஃப் 4 years ஆஃப் A and C. இப்போ A and C யோடது மட்டும் எடுக்கணும். A வந்து ப்ளூ, C வந்து இந்த கலரில் இருக்கும். ஓகே இப்போ இது ரெண்டோடது மட்டும் நம்ம ப்ளஸ் பண்ணலாம். 110 ஃபர்ஸ்ட்டுக்கு. அடுத்து 2011ல் வந்து 280. அடுத்து 2012ல் வந்து 320. அடுத்து 2013ல் வந்து 470. ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 7 9 10 11 1180. அடுத்து இங்கே அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா மோர் ஆர் லெஸ் தென் த கம்பைன்ட் ஆவரேஜ் ஆஃப் B and D. ஓகே பியும் டியும் அதே மாதிரி ப்ளஸ் பண்ணணும். இப்போ இந்த ஆரஞ்சும் எல்லோவையும் ப்ளஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு 190, அடுத்தது 270, அடுத்து 350, அடுத்து 470. இப்போ இதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 9 16 21 28 2 3 5 8 12 1 2 80. இதோட என்ன வேல்யூ எடுக்க சொல்லியிருக்காங்கன்னா ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை அப்படியே சால்வ் பண்ணலாம். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாலே என்ன வரும்? 1180 100. எது கூட கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 2 B and D யோடதுல எவ்வளோ பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. அதோட வேல்யூ எவ்வளோ வந்துருக்குன்னா 1280. இப்போ இதில் ஒரு 0 மட்டும் கேன்சல் ஆகிடும். இப்போது 1000/128. ஓகே இப்போ 128 எத்தனை டைம்ஸ் நியரஸ்ட்டாக வரும்? இப்போ இங்கே ஆப்ஷனில் 10 டைம்ஸ் இருக்குது. 10 டைம்ஸ் பாசிபிள் இல்லை. இப்போ 7 டைம்ஸாக தான் இருக்கணும். இப்போ 7 டைம்ஸ் போட்டோம்னா 896 வருது. ஓகே அப்போ நியரஸ்ட் வேல்யூ 7 பாயிண்ட் சம்திங்கில் இருக்கும். இப்போ 7% ஆன்சராக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே நம்ம எந்த ரெண்டு வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூவை இந்த பெரிய வேல்யூ கூட கம்பேர் பண்ணுறோம். அப்போ டிஃபரன்ஸ் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் வந்து நெகட்டிவில் வரும். இப்போ நெகட்டிவில் வரனால வேல்யூ வந்து லெஸ் 7.81% இருக்கும். அடுத்த கொஸ்டின். In a circle, two chords M and PQ intersect at O. Okay, ஒரு circle. Okay, ரெண்டு கார்டு இருக்கு. ஒன்று வந்து MN, இன்னொன்று வந்து PQ. ரெண்டுமே ஓங்கிற இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ PQன்னு ஒரு கார்டு, MNன்னு ஒரு கார்டு. ஓகேவா? இது ரெண்டுமே ஓங்கிற பாயிண்ட்ல மீட் ஆகுது. ஓகே இதில் MOவோட வேல்யூ 9, ONோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, OQவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, OP என்னன்னு கேட்குறாங்க. ஓகே இப்போ இந்த ஃபார்மேட் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே ஒரு கண்டிஷன் இருக்கு. MO into ON equal to OP into OQ. இப்போ MOவோட வேல்யூ வந்து 9, ONோட வேல்யூ வந்து 5, OPயோட வேல்யூ வந்து அதான் கண்டுபிடிக்கணும், OQவோட வேல்யூ வந்து 6. இப்போ இதை சால்வ் பண்ண 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அப்போ 15/2. OPயோட வேல்யூ வந்து
7.5 சென்டிமீட்டர் இருக்கும். அடுத்த question, a rectangular courtyard of length 4 meter 95 centimeter. அப்போ அப்படியே சென்டிமீட்டர் எழுதிட்டோம்னா 495 சென்டிமீட்டர். அடுத்து லென்த் வந்து 16 பிரெத் வந்து 165 சென்டிமீட்டர். Okay, it is paved the way with the square tiles of same size. Find the least number of possibilities. Okay, அப்போ இதுல வந்து ஸ்கொயர் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ வந்து லீஸ்ட் பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த லீஸ்ட் பாசிபிலிட்டி அப்படிங்கிற வேல்யூ கேட்டாங்கனாலே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேல்யூஸ் இப்படி எடுத்து எழுதிக்கோங்க. எடுத்து எழுதிட்டு இது எந்த டேபிளில் மல்டிபிள் ஆகுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு லாஸ்ட் டிஜிட் நமக்கு 5ல் முடியுது. அப்போ டேரெக்டாகவே சொல்லிடலாம் 5ஆல் மல்டிபிள் ஆகும். இப்போ என்ன வேல்யூஸ் வரும்னா 9 டைம்ஸ் செகண்ட் 9 டைம்ஸ், அப்போ 99. இது வந்து 3 டைம்ஸ் again 3 டைம்ஸ் வருது. ஓகே, அப்போது இதை வந்து 9ஆல் டிவைட் பண்ணலாம். 9ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 11 டைம்ஸ் வரும். இது வந்து 37 டைம்ஸ் வரும். ஓகேவா, இதுக்கு மேலே ஏதாவது காமன் வேல்யூ இருக்கா? எந்த காமன் வேல்யூ இல்லை. அப்போ இந்த ரிமைனிங் இருக்க வேல்யூவை மட்டும் மல்டிபிள் பண்ணோன்னா ஆன்சர் அவ்வளோ தான். இப்போ 11 into 37 என்ன வரும்? 37 37 70407. இப்போ ஆன்சர் வந்து 407 இருந்திருக்கும். இது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதுக்கு நமக்கு ஃபார்மேட் எப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத் ஈக்குவல் டு n இன்ட்டு நம்ம இது என்ன ஸ்கொயர் ஷேப்புக்கு மாற்றுறப்போ ஏ ஸ்கொயராக இருந்திருக்கும். இப்போ இந்த லென்த் பிரெத் வேல்யூவை இந்த ஏ ஸ்கொயரில் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க வேல்யூ தான் என்ன இருந்திருக்குமா. ஓகே, அப்போ அதனால தான் என்ன பண்ணுறோம், இதோட காமன் வேல்யூவில் எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிறத மட்டும் மல்டிப்ளை பண்ணிடுறோம், அவ்வளோதான். இப்போ இந்த மாடல் கேட்டாங்கனாலே நம்ம இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். An election between two candidates P and Q, P got 78%. இந்த டோட்டல் ஓட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் 10% வந்து ஓட்டு போடலை, 15% வந்து இன்வேலிடாக இருக்குது. என்ன கேட்குறாங்க, வாட் வாஸ் த நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் Q காட். Qக்கு கிடைச்ச வேலிட் ஓட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டோட்டல் ஓட்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 75,60,000 இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, 10% ஓட்டு போடலை. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க? 90% தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 15% வந்து அதில் இன்வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ வேலிடாக இருக்கும்? 85% தானே வேலிடாக இருக்கும். ஓகேவா, அடுத்தது 78% வேலிட் ஓட்டில் P ஜெயிச்சிருக்காரு. 78% வேலிட் ஓட்டில் 78% வாங்கி அவர் ஜெயிச்சிருக்காரு. அப்போ ரிமைனிங் பர்சன்டேஜ் வேலிட் ஓட்டில் யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 22% ஓட் வாங்கி செகண்ட் பர்சன் Q வந்து ஜெயிச்சிருப்பார். அப்போ இதுதான் நமக்கு வேலிட் ஓட், டோட்டல் வேலிட் ஓட்டு தான் நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா, இப்போ இதில் 22% அவர் எடுத்திருப்பார். ஓகேவா, அப்போது இது அப்படியே சால்வ் பண்ணால் 4 0 கேன்சல் ஆகிடும், இங்கே 1 0 கேன்சல் ஆகிடும். அடுத்தது ரிமைனிங் இருக்கிறத அப்படியே மல்டிபிள் பண்ண வேண்டியதான். ஓகே, 1870 by 10. இதில் ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 756 into 9, 5 50 பேலன்ஸ் 5 63 6804. 6804. இப்போ 4 into 7 என்ன வரும்? 8. இப்போ லாஸ்ட் டிஜிட் 8 இதில் மட்டும்தான் முடியுது. அப்போ ஆன்சர் வந்து இதுவாக தான் இருக்கும். ஓகே, இது மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கனாலும் இதுதான் ஆன்சர் வரும். 12,72,348. இதுதான் ஆன்சராக இருக்கும். அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 7,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பிகாம் 60% கேர்ள்ஸ். ஓகே, பிகாமில் வந்து கேர்ள்ஸ் 60%, அப்போ பாய்ஸ் வந்து 40% இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து த டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ டேக் அட்மிஷன் இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிகாம் கோர்சஸ். ஓகே, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கப்புறம் பிகாம் கோர்சஸ் இதில் இருக்க கேர்ள்ஸோடது
எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் பாய்ஸ் வந்து 40% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேர்ள்ஸ் வந்து 60% இருப்பாங்க. ஓகேவா? இப்போ இங்கே என்ன வேணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் who took admission in the பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிகாம் courses is what percentage of the total. ஃபர்ஸ்ட் இதில் இருக்க கேர்ள்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பிகாமில் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னா டோட்டல் 7000, பிகாம் வந்து 20%. அப்போ இதில் 10% வந்து 700, 20% வந்து 1400. இப்போ 1400ல் நம்ம யாரோட வேல்யூ எடுக்கணும், கேர்ள்ஸ் மட்டும் எடுக்கணும். கேர்ள்ஸ் எவ்வளோ 60%. அப்போ இதில் 60% எவ்வளோ இருக்கும்னா 840 இருக்கும் பிகாமோட கேர்ள்ஸ். அடுத்தது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னா 60%. பாய்ஸ் 40% அப்படின்னா ரிமைனிங் கேர்ள்ஸ் தான் 60%. முதல்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் எவ்வளோ இருக்கான்னு பார்த்தலாம். டோட்டல் 7000, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 25,000. இப்போ எவ்வளோ வந்துருப்பாங்க அப்படின்னா 1750 இருந்திருப்பாங்க. ஓகே, அப்போ அதில் 60% எவ்வளோனா 1050. அப்போ டோட்டலாக 1890. இது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க 7000ல். 0 கேன்சல் ஆகிடும், இங்கே 0 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 2 4 7. இப்போ 27% தான் இந்த வேல்யூ வந்திருக்கும். அடுத்தது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சி வந்து அட் 90 டிகிரி, இது ஏ இது பி. tan a ஓட வேல்யூ √3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. tan a ஓட வேல்யூ வந்து எப்போ √3 வரும்னா தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரியாக இருந்தால் தான் √3 வரும். ஓகேவா? அப்போ இங்கே 60 டிகிரி அப்படின்னா நமக்கு டோட்டல் 180 டிகிரினால இங்கே என்ன வரும், கண்டிப்பாக 30 டிகிரி தான் வந்திருக்கும். ஓகேவா? அப்போ அப்படியே இதில் யூஸ் பண்ணலாம். sin a இதில் sin 60 டிகிரி, cos 30 டிகிரி, பியோட வேல்யூ 30 டிகிரி. இது வந்து a b. அடுத்தது cot a plus b, 60 plus 30 அப்போ 90. ஓகே, cot 90யோட வேல்யூ 0. அப்போ அது கூட எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். அதனால் ஆன்சர் வந்து 0. அடுத்தது ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரெண்டு வேரியபிள் தான் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து ஆப்ஷன் கூட சால்வ் பண்ணாலே போதும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2z பண்ணால் ஆன்சர் 3 வரணும். ஃபர்ஸ்ட் ஒன்ல 0 2ன்னு இருக்குது. இப்போ இதுக்கு 0, இங்கே 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0 + 4ன்னு வரும், 3 வராது. அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் 2 - 1 சப்ஸ்டியூட் பண்ணோம், 2 - 1 போட்டோம்னா இதுக்கு 0 வருது. இப்போ இதுவும் வராது. அடுத்தது -1 2, இதை சப்ஸ்டியூட் பண்ணால் -1 + 4, ஆன்சர் 3. இது கரெக்டாக வருது. ஓகே, இப்போ லாஸ்ட் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணாலும் -1 0, இது போட்டாலும் ஆன்சர் -1 தான் வருது. அப்போ தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போது தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். Okay, அடுத்த question, there are 2 pipes fill a tank together, they can fill a tank in 15 minutes. Okay, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு டேங்கை 15 மினிட்ஸில் ஃபில் பண்ணுவாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 டேப் இருக்குது, அதில் பி வந்து ஃபாஸ்ட்டாக போகிறதுன்னு வச்சுக்கலாம், இது வந்து ஸ்லோவாக போகிறதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதோட எஃபிஷியன்சி என்னவா இருக்குன்னா, இது 1 இருந்தால் இது வந்து 1.5 இருக்குது. ஓகே, 1.5 டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 15/10 எழுதலாமா? அப்போ 10:15. இப்போ 2:3 தான் வந்து எஃபிஷியன்சியாக இருந்திருக்கும். ஓகேவா? 2:3 தான் எஃபிஷியன்சி. அப்போ டைம் என்னவா இருக்குன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ 3:2 இருந்திருக்கும். இது நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா AB/A + B. இது போட்டால் தான் ஆன்சர் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து டுகெதர் கிடச்சிருக்கும் 15. அப்போ இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இது 3x 2xன்னு வச்சுக்கலாம். அப்போது 6x பை கீழே வந்து 5 = 15. இங்கே 2, இங்கே வந்து 5. இப்போ எக்ஸோட வேல்யூ 25/2 அப்படின்னு வரும். இப்போ இங்கே யாரோடது கேட்குறாங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போகிற பைப்போடது கேட்டிருக்காங்க. ஃபாஸ்ட்டாக போகிற பைப் என்ன வச்சுருக்கோம், பி. அதோட டைம் ரேஷன் வந்து இருக்குது 2 பார்ட். இப்போ இங்கே எக்ஸுங்கிறது ஒரு பார்ட்டு. இப்போ 2 பார்ட்னா 2 × 25/2. இப்போ 2 கேன்சல் ஆகிடும். அப்போது 25 minutes.
இது ஆன்சராக இருந்திருக்கும். அடுத்தது ஷாப்கீப்பர் ஆன் த ஈவ் தீபாவளி டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் த டெலிவிஷன். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1200. அதில் ஃபஸ்ட்டு 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதில் 15% டிஸ்கவுண்ட் எவ்வளோவா இருக்கும்? 10% வந்து 120, அதில் பார்த்து 60, அப்போ 180 ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட். இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 1020 இருக்கும். இதில் 10% அப்படின்னா 102. ஓகே, 100 மைனஸ் பண்ணால் 920, 2 மைனஸ் பண்ணால் 918. அப்போ ஃபைனலாக கொடுக்குற ப்ரைஸ் வந்து 918 வந்திருக்கும். அடுத்தது இந்த ஸ்டேட் எக்ஸ் ஸ்டேட் இசட் 2 கொடுத்துருக்காங்க. அப்பியர்டு ஸ்டூடெண்ட்ஸ், குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் எக்ஸில் 2010 இருந்த மேல் ஃபீமேல் குவாலிஃபை ஆனவங்களோட ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5:7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் the number of female qualified is 168. குவாலிஃபை ஆன ஃபீமேல் வந்து 168 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அதோட ரேஷியோ தெரியுமா? அப்போ இது எவ்வளோ வேல்யூவாக இருக்கும்? 14 ரிமைனிங் 2, இப்போ 24 டைம்ஸாக இருக்கும். அப்போ இங்கேயும் 24 மல்டிப்ளை பண்ணால் 120 இருந்திருக்கும். அப்போ மேல் ஃபீமேல் 2 பேரும் சேர்த்து எவ்வளோ கிடைக்குது? 288 கிடைக்குது. இந்த 288 அப்படிங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னா இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 2010 குவாலிஃபை ஆனவங்க 60%. அவங்களோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அப்போ 60% தான் 288 அப்படின்னா 100% எவ்வளோ? இதுதான் கொஸ்டினில் கேட்குறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 288 into 100/60, 48 into 10, 480. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 480 இருக்கும். அடுத்தது Mritula starts her job with a certain monthly salary every year. ஓகே, எவ்ரி இயர் இன்க்ரிமெண்ட் கிடைக்குது. 6 இயர்ஸில் அவங்களோட சேலரி 28,400 ஆகுது. அதுக்கப்புறம் 15 இயர்ஸில் உங்களோட சேலரி 52,997 ஆகுது. ஓகேவா? இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் அப்படியே கண்டுபிடிப்போம். 15 இயர்ஸ் மைனஸ் 6 இயர்ஸ் அப்படின்னா 9 இயர்ஸ். இப்போ 9 இயர்ஸ்க்கு அவங்க சேலரி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. 7, 9, 5, 24, 24,597. இது 9 இயர்ஸ்க்கு. இப்போ 1 இயர்க்கு எவ்வளோவா இருக்கும்? இது அப்படியே 9ஆல் டிவைட் பண்ணுவோமா? 2, remaining 6, 7, remaining 2, 3, remaining 2, 3. இப்போ 2733 தான் 1 இயர்க்கான இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும். அதுதான் ஆன்சர். அடுத்தது ஆவரேஜ் மார்க் ஆப்டைன்ட் பை ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸில் மட்டும் கேட்குறாங்க. அப்போ அப்படியே அதை ப்ளஸ் பண்ணுவோம். ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 15, 1, ஓ 8, 16, 25, 34, 41, 415 divided by எவ்வளோ சப்ஜெக்ட் எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்கன்னா 5%. இப்போது 83 தான் ஆவரேஜாக வந்திருக்கும். அடுத்தது இன்னர் அண்ட் அவுட்டர் ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் ட்ராக். ஒரு சர்க்குலர் ட்ராக் இருக்குது. அதோட இன்னர் ரேடியஸ் வந்து 28ஆகவும் அவுட்டர் ரேடியஸ் வந்து 25ஆகவும் இருக்குது. ஓகே, அப்போது இந்த ட்ராக்கோட இது கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி வந்துச்சுனால ஃபார்முலா என்ன? பை இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். பையோட வேல்யூ 22/7. 28 ஸ்கொயர் வந்து 784. 25 ஸ்கொயர் வந்து 625. இப்போது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 159 இன்டூ எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 28 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்டூ 28 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 4. இப்போ 88 இன்டூ 159. ஓகே, அப்போ இங்கே 8 இன்டூ 9 போடணும். 8 இன்டூ 9 என்ன வரும்? 2ன்னு தான் முடியும். இப்போ ஆன்சர் வந்து 13992 தான் இருக்கும். இதை மல்டிபிள் பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும். 88 இன்டூ 159. So 72 remaining 7, 40, 47 remaining 4, 127. So 2721. Here 13,992. At the question, a division problem. A divisor is 4 times of quotient and divisor is
2 times of remainder அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிமைண்டரோட வேல்யூ 32ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது டிவைசர் வந்து 64 இருந்திருக்கும். டிவைசர் 64 அப்படின்னா கோஷன்ட் வந்து 16 இருந்திருக்கும். இங்கே டிவைடண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ டிவைடண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்டு கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். டிவைசர் வந்து 64, கோஷன்ட் வந்து 16, ரிமைண்டர் வந்து 32. ஸோ 6 into 424, இப்போ 6 தான் முடியணும். இப்போ ஆன்சர் வந்து 1056. 64 into 16 24 remaining to 38, 4 6 4 12, 1024 plus 32, so 1056 இதுதான் ஆன்சர் வந்திருக்கும். அடுத்தது அத்துல் விஷு head start of 20 seconds in a 900 meter race beats him by a 135 meter. அப்போ அத்துல் வந்து 900 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பாரு. எவ்வளோ மீட்டர் முன்னாடி ஜெயிக்கிறார் அப்படின்னா 135 மீட்டர் முன்னாடி ஜெயிச்சிடறாரு. அப்படின்னா வந்து செகண்ட் பர்சன் விசு வந்து 765 மீட்டர் தான் ட்ராவல் பண்ணியிருப்பாரு. டைமிங் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 20 செகண்ட்ஸ். அடுத்தது செகண்ட் டைம் என்ன நடக்குது அப்படின்னா அத்துல் gives a start of 189 மீட்டர். இப்போ முன்னாடியே 189 மீட்டர் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்போவும் 8 செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் ஜெயிக்கிறார். ஓகே, இப்போ இவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஃபுல்லாக 900 மீட்டர் போயிருப்பாரு. ஆனால் முன்னாடி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, 189 இருக்குது. அப்போ இல்லை 189னா ரிமைனிங் 711 இருந்திருக்கும். ஓகே, இவர் கவர் பண்ண டிஸ்டன்ஸ். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா விஷு வந்து இந்த 900 மீட்டர் ரேஸை எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணார் அப்படின்னு கேட்குறாங்க. இது அப்படியே இதோட டிஃப்ரென்ஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், இது அப்படியே வந்து 8 செகண்ட்ஸ் தானே கொடுத்துருந்தாங்க, 8 செகண்ட்ஸ் தான். ஓகே, அப்படியே டிஃபரன்ஸ் பண்ணால் 900 கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 765ல் 711 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 54 அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து டைம் டிஃபரன்ஸ் வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 12ன்னு கிடைக்கும். அப்போது ஸ்பீடோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 54/12 இருக்கும். இப்போது இது வந்து 6th டேபிளில் 9 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், 9/2 மீட்டர் பெர் செகண்ட். இதுதான் ஸ்பீடு. ஓகேவா, அங்கே என்ன கேட்குறாங்கன்னா டைம் கேட்குறாங்க. ஓகே, இப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 900 மீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பீடுன்னு கேட்டிருக்காங்க, 9/2. இப்போ 900 into 2/9, இப்போ 100. இப்போ டோட்டலாக எடுத்துக்கிற டைம் எவ்வளோ ஆகும் அப்படின்னா 200 செகண்ட்ஸாக இருக்கும். இங்கே மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது இதை 180ன்னு எடுத்துக்கலாமா, 3 மினிட்ஸுங்கிறது 180, ரிமைனிங் ஒரு 20 செகண்ட்ஸ். அப்போது 3 minutes 20 செகண்ட்ஸ் தான் ஆன்சர் வந்திருக்கும். அடுத்தது a sum of money divided among PQRS. Okay, 4:9:2:3ன்னு பிரித்து கொடுக்குறாங்க PQRSக்கு. ஓகேவா, QRக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 560. இங்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, 7 பார்ட் தான் 560. அப்போ ஒரு பார்ட் வந்து 80. என்ன கேட்குறாங்க, எஸ்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. எஸ் எவ்வளோ பார்ட் இருக்குது, 3 பார்ட் இருக்குது. அப்போ 3 பார்ட் எவ்வளோவா இருக்கும், 240 இருந்திருக்கும். இப்போ ஆன்சர் வந்து 240. ஓகே, அவ்வளோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.